அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி. இந்த மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியின் சிறப்புகள் பற்றியும் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கவும் உணவு பஞ்சமின்றி வாழவும் படியளக்கும் பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவில் தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த பதிவை பார்த்து எப்படி வணங்கினால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேய்பிறை அஷ்டமி திதியானது பைரவருக்கு மிகவும் உகந்தது. தேய்பிறை அஷ்டமியில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வணங்கி தங்களுக்கு தேவையான சக்தியை பெற்று மக்களுக்கு செல்வங்களை வழங்கி வருகின்றனர் என்பது ஐதீகம். தேய்பிறை அஷ்டமி நாளில் வரும் ராகு காலத்தில் ஸ்ரீ சொர்ணாகாஷ்ண பைரவரை வழிபட்டால் செல்வத்தின் பிரபஞ்ச அதிபதியை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். மேலும் நமது 7 ஜென்மங்கள் மற்றும் 7 தலைமுறை முன்னோர்களின் பாவ வினைகள் தீரத் துவங்கும். அப்படி பாவ வினைகள் தீர தொடங்கினால் மறுநொடியே நமது செல்வ செழிப்பும் அதிகரிக்க தொடங்கும். மார்கழி தேய்பிறை அஷ்டமி. மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி என்று சகல ஜீவ ராசிகளுக்கும் இறைவன் படி அளப்பதால் அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். இன்றைய நாளில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் பெருகும், பொருளாதார நிலை உயரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் உயர்வாக கூறிய மார்கழி மாதத்தில்தான் இந்த மகத்தான தினத்தில் முறையாக ஈசனை வழிபட வேண்டும். கைப்பிடி அரிசியேனும் யாருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும். இன்று ஈசனின் சந்நிதியில் சிறிதளவு அரிசியை வைத்து வழிபட்டு அதை கொண்டு வந்து உணவில் சேர்த்தால் உணவு பஞ்சமின்றி வாழலாம் என்பது ஐதீகம். மார்கழி தேய்பிறை அஷ்டமியின் சிறப்பு. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவு அளிக்கிறாரா இல்லையா என்பதுதான் அது. எனவே ஒரு எறும்பை எடுத்து குடுவைக்குள் போட்டு அடைத்து வைத்துவிட்டாள் பார்வதி தேவி. குடுவைக்குள் அடைப்பட்டுள்ள அந்த சிறிய உயிருக்கு ஈசன் எப்படி படியளக்கிறார் என்று பார்ப்போம் என்று நினைத்தாள். வழக்கம் போல் சிவபெருமான் அன்றைய தினம் அனைத்து உயிர்களுக்கும் படியளந்துவிட்டு திரும்பி வந்தார். அவரை இடைமறித்த பார்வதி, அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதாக கூறுகிறீர்களே, இன்று அனைத்து உயிர்களுக்கும் படியளந்து முடித்து விட்டீர்களா என்று எதுவும் தெரியாதது போல் கேட்டாள். உடனே மனதிற்குள் சிரித்து கொண்ட சிவபெருமான், ஆம் தேவி, அதில் உனக்கென்ன சந்தேகம் என்று கேட்டார். இன்று ஈசன் நம்மிடம் வசமாக சிக்கிக்கொண்டார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட பார்வதி தேவி எறும்பை அடைத்து வைத்திருந்த குடுவையை எடுத்து வந்தார். அந்த குடுவையை திறந்து பார்த்தபோது அதற்குள் இருந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்த பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஈசனை சந்தேகப்பட்டதற்காக அவரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் பார்வதி தேவி. இந்த திருவிளையாடல் நடந்த நாள் மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி திதியாகும். அன்றுதான் அஷ்டமி பிரதட்சணம் செய்யும் நாள். இந்த படியளக்கும் லீலை சொக்கநாதர் வீற்றிருக்கும் மதுரையம்பதியில் திருவிழாவாக நடத்தப்படுகிறது. இந்த மார்கழி அஷ்டமி என்று அன்னதான வைபவங்களை நாம் செய்தால் புண்ணியம் நமக்கு வந்து சேரும், பொருளாதார வசதியும் பெருகும். இன்றைய நாளில் பெரிய அளவில் நம்மால் தான தர்மங்கள் செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் இயன்ற அளவு விரதமிருந்து மார்கழி அஷ்டமி திருநாளில் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்து இறைவனின் அருளை நாம் பரிபூரணமாக பெற வேண்டும். மார்கழி அஷ்டமி தினத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சப்பரத்தேரில் வெளி வீதிகளில் உலா வருவார்கள். அந்த தேரினை பெண்கள் இழுத்து வருவது விழாவின் சிறப்பு அம்சமாகும். அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் படியளக்கும் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் அஷ்டமி சப்பரம் புறப்பாட்டின் போது கோவில் நிலத்தில் விளைந்த நெல், அரிசி ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம். ஏற்றத்தாழ்வு இன்றி அனைத்து மக்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் படியளக்கும் விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்று அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் அரிசி பானையில் போட்டு வைக்க வேண்டும். இந்த மார்கழி அஷ்டமியன்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும் என்பது நம்பிக்கை. எனவே அன்றைய தினம் அன்னதான வைபவங்களை நாம் செய்தால் புண்ணியமும் நமக்கு வந்து சேரும், பொருளாதார வளர்ச்சியும் பெருகும். இன்றைய நாளில் பெரிய அளவில் நம்மால் தான தர்மங்கள் செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் இயன்ற அளவு விரதமிருந்து மார்கழி அஷ்டமி திருநாளில் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து மதுரை மீனாட்சி
சுந்தரேஸ்வரரின் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி 22/12/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:50 மணிக்கு ஆரம்பித்து 23/12/2024 அன்று மாலை 6:48 மணிக்கு முடிவடைகிறது. அதனால் 23/12/2024 அன்று அஷ்டமி திதி வழிபாடு செய்யப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி அன்று வெண்பூசணி தீபம் ஏற்றி பைரவ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. செந்நிற மலர்கள் அரளி மாலை அணிவித்து வெண்பொங்கலை நைவேத்தியமாக செய்தால் கடன் தொல்லைகள் நீரும், எதிர்ப்புகள் அகலும், தீய சக்திகள் அண்டாது. மிளகு வடை நைவேத்தியம் செய்தும் வடை மாலை சாத்தியும் வழிபடலாம். தேய்பிறை அஷ்டமி என்று ராகு காலத்தில் பைரவரை வழிபடுவது சிறப்பு. பைரவரை வழிபடும் பொழுது குங்கும அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய போற்றி என்று 108 முறை கூறி வழிபடுவது நமக்கு அற்புதமான பலன்களை தரும். இப்போ கோவிலுக்கு போய் வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமான் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபமேற்றி அந்த தீபத்தில் கால பைரவர் எழுந்தருளி இருப்பதாக மனப்பூர்வமாக நினைத்து கொண்டு மிளகு கலந்த பொங்கலை நைவேத்தியமாக படைத்து குங்கும அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய போற்றி என்று 108 முறை கூறி கால பைரவரை வழிபட்டால் நமக்கு கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு 7 ஜென்ம பாவங்கள் நீங்கியும் உணவு பஞ்சமின்றியும் வாழ்வதற்கு கால பைரவர் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு இன்று தவறாமல் கால பைரவரை அனைவரும் வழிபட வேண்டும். இந்த பதிவு உங்கள் அனைவருக்குமே பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மகா கால பைரவாய போற்றி என்று பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.